Hello friends, welcome back to Abdullah Nazir channel. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்டாக்கா ஒரு சின்ன கேம் உண்டு. அந்த கேம் என்ன எப்படி என்ன மாதிரிட்டு இப்போ விலாவரியா அப்துல்லா சொல்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்க. எல்லாத்தையும் நானே சொல்கிறேன். கேம் என்னண்டாக்கா ஒரு 7 விதமான டாபிக்ஸ் இருக்கும். அந்த 5 விதமான டாபிக்ஸை பற்றி பேச போகிறோம். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னண்டாக்கா இந்த கோயின், இந்த ஒரு கோயின் தான் ட்விஸ்டாக போகுது. பாசிட்டிவாக நெகட்டிவாக பேசுறதுக்கு, நல்லதாக பேசுறது, கெட்டதாக பேசுறது. 2 பக்கங்கள் காணப்படுகின்றன. அதில் ஒரு பக்கத்தில் பூவும் ஒரு பக்கத்தில் தலையாகும் நாங்கள் அங்கீகரித்துள்ளோம். அதாவது செலக்ட் பண்ணியிருக்கிறோம். பூ பக்கத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் பவுலிங் பண்ணுற வாக்கில் பந்து வீச்சாளருக்கு நாங்கள் பூவையும், அடுத்த பக்கமாக பார்த்தென்றால் சுத்ததாங்க வருதுல, அடுத்ததாக பார்த்தென்றால் சிங்க இலக்கியம் இல்லை, சிங்க உருவம் வந்து 5 ரூபா வந்த வாக்கில் 5 வந்த ஒரு பக்கம் இருக்கின்றது. அந்த பக்கத்தை நாங்கள் தலைன்னு எடுத்துக்கிறோம். ஸோ பூ வந்து நாங்கள் நெகட்டிவாக பேசணும், தலை வந்துட்டாக்கா பாசிட்டிவாக பேசணும். ஸோ ஃபயர் கேம்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோமா? வந்துட்டு என்னஜி மெஜிக்கெல்லாம் பண்ணுறீங்க? அப்படித்தான் கிட்டத்தட்ட நாங்கள் மெஜிக்கெல்லாம் இப்போ மெஜிஷினா மாறுற மெரிசலை பார்த்துட்டு. ஸோ இதுதான் எங்களோட ஐட்டம், மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலந்து ஊற்றிக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே தான் 7 வகையான டாபிக்ஸ் இருக்குது. இந்த 5 ரூபா கோயின், இந்த 5 ரூபா கோயின் வெளிப்படையாக விளங்கணும்னு இந்த புக்கை வச்சுக்கிறேன். இந்த புக்கில் நிறைய எழுதிக்குது. வெள்ளை பக்கம் எழுத்தாச்சு. மன்னிச்சுக்கோங்க, சவுண்ட் என்ன சரி அப்செட் ஆகினாக்கா. அப்படியெல்லாம் மன்னிக்கலாச்சு. நார்மலாக இப்படி காட்டுகின்றோம். ஸோ யார் ஃபஸ்ட்டு பூவா தலையாக போடுறேன்னு பார்க்குறதுக்கு ஹேண்ட் கிரிக்கெட்டில் இருக்கிறோம். இதில் 3 முறை யார் வைக்கிறாங்க? ஒன் ஷாட்லேயே தான், 1 2 3 இல்லை, 1 ஷாட்லேயா? கொஞ்சம் ஓகே சரிதானே. 3 முறை ஃபர்ஸ்ட் தான் சொல்லியாச்சு. ஓகே 2 1க்கு 2 நீங்க தான் அதுக்கான எவ்வளோ கஷ்டப்பட்டு வெத்தினமா தான் போடணும். ஓகே நான் தான் பூவா தலைன்னு சொல்றேன். அந்த பூ தலை வந்து ஓகே 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 நெகட்டிவ் பாசிட்டிவ் தலை சொன்னாங்க. நண்பர்களே அப்படி எடுத்துக்காட்டு பூ வந்துள்ளது. சரியா? நெகட்டிவ் எடுத்த உடனே நெகட்டிவ் பற்றி பேசணுமே. நாங்கள் எடுத்த உடனே கையை போட்டு எடுத்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. ட்வின்ஸா வருது. ரெண்டாவது இல்லை ட்ரெண்ட் நெகட்டிவாக வந்துருக்குது. ட்ரெண்டை பற்றி நான் நெகட்டிவாக பேசுகிறேன். ஓகே ட்ரெண்டை பற்றி ஒரு நெகட்டிவிட்டி ஏண்டா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறையா பெட்டிங் ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்குது. அதாவது ஒரு நேரத்தில் வெளியே போயிட்டு அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே போயிட்டு தான் பெட் பண்ணி ப்ளே பண்ணுறவங்க வைக்கும். அது அப்படி ரியாலிட்டியாக ப்ராக்டிக்கலாகவே அது செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இப்போ நீங்கள் எந்த இடத்துல அப்படின்னா இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு செய்கிறத வீட்லேருந்தே ஒரே இடத்துலேருந்து செய்கிற மாதிரி வந்துக்குது. தப்பு எங்கே செஞ்சாலும் தப்பு தானே. அப்போ அது கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். டிஸ்அட்வான்டேஜ் இதில் ட்ரெண்டிங்காக வருது. இப்போ கரண்ட் ஜெனரேஷன் ட்ரெண்டிங் ஆகுது. வேறு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பிள்ளை கையில் ஃபோன் கிடைச்சிட்டு, அவனோட உம்மாடையோ வாப்பாடையோ ஃபோன் கிடைச்சிட்டு. சில பிள்ளைகளுக்கு இப்போ அவங்களுக்கு நான் ஃபோனே கொடுக்குறாங்க சில வீட்டில். எங்களெல்லாம் நாங்கள் ஓலர் செஞ்ச பிள்ளை தான் எங்களுக்கு வந்துச்சு. நான் தான் சின்ன வயசுல எங்கள் ஃபோன் எடுத்துலாம் பாய்ச்சேன். நீங்கள் ஜென்சி ப்ரோ, நீங்களும் ஜென்சி தான் ப்ரோ. நாங்கள் எதுக்கும் ஒட்டுப்படாதவங்க. அப்படி சொல்லி ஒரு கூட்டம்
சார் நான் டாபிக் வரல, அது வேற ஒரு டாபிக் போயிட்டும் வேற ஆயிட்டாங்க. என்னை பற்றி கேட்டீங்கன்னா அது ஒரு அந்த 2 டாப்பிக்கும் டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் அதை பற்றி பாசிட்டிவாக சொல்லுங்கள். பாசிட்டிவாக நான் பாசிட்டிவாக சொல்லணுண்டாக்கா, இப்போ கிட்டத்தட்ட ட்ரெண்டிங் ஆகுறதுனால எந்த டைமில் யார் எந்த இதில் எப்படி ட்ரெண்டிங் ஆகும்னு தெரியாது. அதை சுற்றி நிறைய புதிய கலைஞர்கள் இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களை இப்போ நாங்கள் இப்போ ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கிறோம். அதே வாக்கில் புது புது கலைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கலையை, பாட்டோ டான்ஸோ இல்லாட்டி பைத்தியகார கூத்துனாலும் போட்டு ஏதோ ஒன்று செஞ்சு ட்ரெண்ட் ஆகுறாங்க. அவங்க ட்ரெண்ட் ஆகுற சுற்றி இப்போ கிட்டத்தட்ட வருவேன். இப்போ கடைசியாக ஒரு மோடி வந்து ஒரு டெல்லியில் 28 டீ பால் எடுத்து அந்த இது ட்ரெண்ட் ஆகி இப்போ அவன் லட்சாதிபதியாக ஆகிக்கிறான். சுற்றி யார் எந்த டைமில் ட்ரெண்ட் ஆகுவாங்க அதெல்லாம் சொல்ல தெரியாது. ஆல்காரிதை பொறுத்து தான் ஒவ்வொன்றும் பூஸ்ட் ஆகுறதை பொறுத்து நடக்கிறது. இப்போ பொட்டேட்டோ ஃபேஸ்னு வந்துச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்லிட்டு போகணும். இதெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு முதல் நடந்தது. இப்போண்டாக்கா ஜெமினி, ஜெட்ஜிபிடி, கிபிலி ஆர்ட்ஸ், அந்த ரெட் சாரி ஓவர் ப்ரோம்ப்ட். இப்போ ப்ரோம்ப்டாக்கா வேற லெவலில் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. இப்போ அந்த ட்ரெண்டிங்கை ஒருத்தர் கெச் பண்ணி அவள் அதை செய்ய போக்கல அவங்களும் க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ட்ரெண்டிங்கால் ஈஸியாக எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்குது ட்ரெண்டிங்கில். அது ஒரு பாசிட்டிவ். ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு போவோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். தலையெல்லாம் தொடச்சு வேறு சிந்தி வீடியோ செய்யறாரு. சூப்பர். அப்படியே காட்டுடா, இல்லாட்டி மாத்தினா நீ தலையை காட்டுறாயிடா பைத்தியமே. சாரி, நெகட்டிவ் வந்து சரியா தாஞ்சி காட்டிக்கிட்டு சரியா காட்டின மனுஷிக்கோங்க. என்ன நீ ஆர்வமாகிறீங்க தானே, நான்டா பார்க்க மாட்டேன். வேற அங்க வியூவர்ஸுக்கு உண்மையை ஐக்கிறீங்க. ஜென்சி வந்துள்ளது. ஜென்சியை பற்றி நான் நெகட்டிவாக பேசணும். நிறைய டாபிக் ஜென்சி. அவன் வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் ஏன் வாழ்கிறோம் எதுக்கு வாழ்கிறோன்னு இல்லை, சந்தோஷமாக இருக்கோன்னு நினச்சிக்கொண்டு வாழ்கிறாங்க. ஃப்யூச்சரை பற்றி பெருசாக யோசிக்காம ஃபோன் ரீல்ஸ் கண்டென்ட் அந்த மாதிரியே. இதுக்கு முதல்ல சொன்ன ட்ரெண்டிங் அது வேறு, இது வேறு டாபிக். சரியா, அதுலேயே மிக்ஸ் பண்ணி கொள்ளுவாங்க. அதுலேயே மூழ்கி இப்போ 24 hours ரீல்ஸ்லேயே தான் இருக்கிறான். ஃபோனில் எடுத்தால் ஸ்க்ரோல் பண்ணாக்கா ரீல்ஸ் அந்த மாதிரி. இப்போ அவங்களோட ஃப்யூச்சரை நினைக்கிறாங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆனாண்டாக்கா அதை விட அவங்க போகிற பாத்து வந்து வேற ஒரு பாத்தாக இருக்குது. ஒரு சரியான பாத்து இல்லாமல் ஃபோன் அந்த இதில் ஓவராக மூழ்க போக்கல அவங்களோட பாத்து வேறையா மாறுறதா என்ற கண்ணோட்டத்தில் நான் அறிஞ்சதில் தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம். அது நான் ஒரு நெகட்டிவாக சொல்லுவேன். அவங்களோட பாத்தை சூஸ் பண்ணுற விதம் பிழைக்குது. அவங்களோட அந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாக காணப்படுறதால அவங்களோட பர்சனல் டைமிங் வந்து குறையுது. இப்போ நான் ஜென்சியை பற்றி பாசிட்டிவாக பேசணும். ஜென்சி இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் கடைசியாக நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு பொலிட்டிக்கல் என்வாரன்மெண்ட் பிரச்சனை உங்களுக்கே தெரியும். அதால் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அந்த நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் ஜென்சி அந்த மாதிரி அந்த டைமில் என்னோட யங்ஸ்டர்ஸ் ஜென்சி எல்லாரும் தான் வந்து சப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க. உங்கள் கண்ட்ரியை மாற்றினாங்க. அதே நேரம் நீங்கள் இப்போ டெக்னாலஜி எடுத்துக்கொண்டாலுமே நிறையா யங்ஸ்டர்ஸ் ஜென்சிக்கு தனி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஏஐ இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகி கொண்டு வருதுன்னா அதுக்கு ஜென்சி யங்ஸ்டர்ஸையும் சொல்லிடணும். சொல்லுங்க உங்களோட ரியாக்ஷனுக்கு எனக்கு நிறைய வார்த்தை வருது, ஆனால் இது தான் இல்லை. நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் உருவாகி கொண்டு வராங்க. ஒரு நேரத்தில் இருந்துச்சு ஒருத்தர் தான் பிஸ்னஸ் செய்யணும், அவங்களுக்கு கீழே இவ்வளோ வேலை செய்யணும், அவங்களுக்கு இப்படி சம்பளம் இவ்வளோ தான் கொடுக்கணும், அது வேறு டாபிக். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. அவங்களோட மைண்ட் செட்டு ஒழுங்கான ஒரு பிஸ்னஸ் பிளானை கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு என்டர்பிரினியராக ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறுறாங்க. நிறைய 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 யங்ஸ்டர்ஸ் நீ பார்த்தோன்னீங்கன்னா ஜென்சிலிக்கிற நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் ஆகிட்டாங்கல்ல. ஜென்சி 2000 2024 மட்டும் 2003 2003க்கு பிறகு தான். சரி 2005ல இருந்து
5 லேருந்து ஓகே 17 இயர்ஸ் மில்லியனர் வீடியோ வைக்கும் உங்களுக்கு காட்டா ப்ரூஃபுக்கு நான் கேட்குறேன் இருந்தா சரி எப்படி யங்ஸ்டரான்ஸ் சின்ன டவுட் அது அந்த அந்த யங்ஸ்டர் ப்ரோ நீங்கலாம் இப்ப அந்த வயசு அந்த ஏஜை தாண்டி போயிட்டு இப்ப அங்கிள் என்ற ஒரு ஏஜுக்கு போயிட்டு 25க்கு போக போறீங்க. நாங்க இன்னும் ஸ்டில் 22 23 ஆயிட்டா இன்னும் 2 இயர்ஸ்ல நீங்க 25 இது அங்கிள் ஆல்மோஸ்ட் 30 அங்கிள் 25 to 30 ஆல்மோஸ்ட் அங்கிள். அப்ப 20 தான் யங்ஸ்டர்ஸ்னு சொல்றீங்க. நீங்க இப்ப வேற ஒரு டாபிக் எழுதி தெரிய மாட்டிட்டீங்க எனக்கு விளையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் இன்னமும் ஃபிட்டா அவங்களோட வேலையா இன்னொருத்தர் சப்போர்ட் இல்லாம செய்யறீங்களோ பிசிக்கலா அவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். இட்ஸ் இது சரியான அழகான குறிப்பு. ஏன்னா இப்ப நான் பேசினது அவர் அப்படி வேற மாதிரி மாத்திட்டாரு, அது வேற ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு. ஆனா இதுதான் உண்மை. அப்ப கடைசியா சொன்ன கருத்து மிகவும் அருமையான கருத்தாக காணப்படுகிறது. ரவுண்ட் 3 மூன்றாவது ரவுண்டுக்கு வட்டம் வட்டம். ஓகே பயமா? தற்பொழுதும் அதே முறையில் அதே சிச்சுவேஷனில் அமைந்துள்ளது. பூ வந்துள்ளது நண்பர்களே, பூ வந்துள்ளது. பாருங்க பாருங்க நல்லா பாருங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணி வைக்கல நண்பர்களே. சரியான டாபிக். வரும் இளைஞர்களுக்கு சைல்ட்ஹுட் இன்னைக்கு பார்க்க போல எனக்கு விளங்க. ஆனால் நான் முடிக்கால உங்களுக்கு காட்டுறோம். சைல்ட்ஹுட்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பேரண்ட். சைல்ட்ஹுட்ல அவங்க செய்கிற பிள்ளை கிடையாது, இது அவனோட பேரண்ட்ஸ் செய்கிற பிள்ளை. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். எனக்கு பிக் பாஸ்ல வந்து பாலா சீசன் எத்தனை தெரியா? பாலா பாடி பில்டர் சீசன் 8 இது பிக் பாஸ் அல்டிமேட்னு வந்துச்சு. அதுலயும் வந்தான் 6ல வந்தாங்க. ரெண்டு பிக் பாஸ் சிம்பு நடத்தினே கமலாஸ் நடத்த 2 பிக் பாஸ்லயும் வந்து கலந்து கொண்ட அந்த நபர் தான் வேற வேலை இல்லாம பாலா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் நான் பார்க்குறேன். இல்ல நான் ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன் அந்த லைஃப் ஸ்டோரியை பத்தி. அப்ப அந்த மாதிரி நேரத்துல அவர் சொன்ன ஒரு விஷயம் அந்த பேரண்டிங். அவரோட ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த வயசுல அவருக்கு ஒரு டிசிஷன் என்ன அந்த நேரத்துல என்ன திங்குன்னு கூட அவருக்கு முடிவெடுக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வயசுல அவனோட பேரண்ட்ஸ் 2 பேரும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார், மென்டலியா டார்ச்சர் ஆகிறாரு. அப்படிப்பட்டவர் வளர வளர அவர் சூசைட் பண்ணுவோமான்னு கூட யோசிக்கிற அளவுக்கு ஒரு டிப்ரெஸ்ட் ஆகிறாரு. மன உளைச்சலுக்கு அந்த டிப்ரெஸ்ட் ஆகி அந்த மாதிரி ஃபேமிலி டார்ச்சர் பண்ணணுமே. அப்ப அதே நேரத்துல அவருக்கு அந்த இடத்துல ஒரு ஒழுங்கான பேரண்டிங் கிடைச்சிருந்தா அவர் லைஃப் வேற எங்கேயோ போயிட்டு. நான் சொல்ல வர்றது வந்து இப்ப ஈக்கிறதுக்கு விட மோசமானது இல்லை, இப்ப ஈக்கிறதுக்கு விட நல்லதாக மாற சான்ஸ் இருந்திருக்கும். இது அவரோட பேரண்டிங் அந்த வயசுல நல்லதே இல்லை. ஆனா நீ சைல்ட்ஹுட்னு எடுக்க போக்குள்ள அவனோட கையில இல்லை, எல்லாம் டிசிஷன் அந்த நேரம் என்னோட கையில் எடுக்கிற மாதிரி இல்லை. நான் சொல்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அந்த நேரத்துல என்னோட பேரண்டிங் தான். ஒழுங்கான பேரண்ட்ஸ் கிடைச்சா அவனோட லைஃப் பேட் பேரண்டிங்கை பற்றி சொல்கிறேன். ஒழுங்கான பேரண்டிங் கிடைச்சா அவன் லைஃப் ஃப்யூச்சரில் ஈக்கிறதே அவன் எதிர்பார்க்காததுக்கு ஒரு நல்ல நிலைமையில் ஈப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு விட ஆப்போசிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட் பேரண்டிங் கிடைச்சிச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி லைஃப் அமையிறது இல்லை ப்ரோ. இப்போ பாலா அவரோட லைஃப் ஸ்டோரியில் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏதோ செஞ்சு ஒரு நிலைமையில அங்கே மட்டும் வந்துட்டார். இதே சம் பாய்ஸ், ஸ்ட்ராங்கான பாய்ஸ் சின்னத்தில் அப்படி ஏதாவது அவனோட இந்த மாதிரி ஒரு பேட் பேரண்டிங் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் உள்ளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா சிலவங்க அதுலேருந்து மீண்டு வருவாங்க, சிலவங்களோட லைஃப் எப்படி போகுதுன்னு எங்கள் சொல்லல. அதனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். சிறப்பான பதிவு. அடுத்து நான் பாசிட்டிவாக சொல்லணும். எஸ், பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு சின்ன வயசுல தானே எல்லாமே மெமரிஸ். சின்ன வயசுல எது நல்லது எது கெட்டது எது இஷ்டம் எது கஷ்டம் ஒன்றும் தெரியாது. எதா இருந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கொண்டு சந்தோஷமா இருக்கிற ஒரு வாழ்க்கை. சின்ன வயசு வாழ்க்கை நினைவுகள் தான் இப்பொழுதைக்கு அது இருக்குது. நல்லதோ கெட்டதோ ஆனாண்டாக்கா நிறைய நாங்கள் சின்ன வயசுல எது நல்லது எது கெட்டது, இவர் சரியா இவர் பிள்ளையான்லாம் பார்த்தது இல்லை. எல்லாத்தோடையும் சிரிச்சு சந்தோஷமா
ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வாழ்ந்த காலம்டா சைல்ட்ஹுட் தான். அந்த சைல்ட்ஹுட்ல நடந்த விஷயங்களை வச்சு தான் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம் எப்படி இருக்கிறோம்னு காட்டுறோம். நிறைய பேர் நல்லது செஞ்சுப்போம் கெட்டது செய்வோம். ஆனால் நாங்கள் எல்லாத்தோடையும் சந்தோஷமா தான் இருந்துருப்போம். இது நல்லது இது கெட்டது இது பகுத்தறிவு அந்த பகுத்தறிகிற வயது இன்னும் வராதது தான் சைல்ட்ஹுட். அப்ப அந்த காலத்துல மிச்சம் சந்தோஷமா தான் இருந்துருக்கும். சந்தோஷமா இருந்த காலங்கள் அதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்டா. இனிப்பாக சொல்ல மிகவும் சந்தோஷமா இருந்த காலங்கள் சொன்னாக்கா சைல்ட்ஹுட் தான். வாவ் எகைன்ஸ் அதே வர்க்ல ஒரே ஃபோமியூலால வருது. காட்டுங்க ஃபர்ஸ்ட் காட்டுங்க. எடுத்து காட்டணும் நண்பர்களே. நீங்க நினைப்பீங்க என்ன கீழே இருக்கிறத திருப்பி காட்டானு. ஏண்டா நான் ஏற்கனவே திருப்பிட்டேன். நெகட்டிவ் வந்திருக்குது. எஸ் ஸோ இது பண்ணுவீங்க என்ன செய்யற பேப்பரை தெரிக்க விட்டுரு. நான் எத்தி துப்பியும் கையை போட்டு எடுக்கிறீங்க. கிரேட் செய்யுங்க நண்பர்களே. என்னவென்று சொல்வதம்மா வந்தியவள் பேரழகை. ட்ரஸ்ட் நெகட்டிவா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சொன்னது நான் ஃபுல் இதுல வால்யூம்ல ஹை வால்யூம்ல நான் போட்டு காட்டுறேன். ட்ரஸ்ட்டை பத்தி வந்து இருக்குது. ட்ரஸ்ட் தான் நெகட்டிவ். இதே சொல்லு நம்பிக்கை துரோகம். எல்லாத்துலயும் நம்பிக்கை எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனாண்டாக்கா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல துரோகத்தை பார்க்குறாங்க. எல்லாரும் எல்லா லைஃப்லயும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு நேரத்துல துரோகம் அவங்களை நோக்கி வரத்தான் செஞ்சிருக்கும். இன்னும் மட்டும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எத்தனையோ துரோகங்கள் நடந்திருக்கும். நான் ஒருத்தரை நம்புறோம், அவங்க ஏமாத்தினதான் அது நம்பிக்கை துரோகம்டே வருது. அது ட்ரஸ்ட் தானே மெயினான பார்ட்னர் ஆகிக்கிறேன். அவங்க ட்ரஸ்ட் பண்ற சுட்டி தானே துரோகம் ஒன்று வருது. அது ட்ரஸ்ட் ஏன் பண்றீங்க? அவ்வளோதான். ஏன் இது நெகட்டிவ் தானே? அவ்வளோதான். நம்பி எதையும் என்னை நம்புறதால தான் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இழக்கிறாங்க. அது கருத்து நியாயமான சரியான முறையான கருத்தாக நான் நினைக்கின்றேன். உங்களுடைய பதிவுகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடிக்கடி கையை இப்படி ஓபன் பண்ணி காட்டுறேன். என்னத்தான் இந்த நடுவில் போட போறீங்கன்னு விளங்குது இல்லை. யாருக்குதான் அதே மாதிரி ட்ரஸ்ட் இல்லாம இல்லை. ட்ரஸ்ட் என்று எல்லாருமே வச்சு இருக்காங்க. நான் ஒருத்தரோட சிரிச்சு பேசுறேமா ட்ரஸ்ட் வச்சுக்கிறேன். ஒருத்தருக்காண்டி நான் ஒரு விஷயம் செய்யறேமா அவனை மேலே ட்ரஸ்ட் வச்சுக்கிறேன். ஒருத்தரை நம்பி ஒரு விஷயம் சொல்றேமா அவனை மேலே ட்ரஸ்ட் வச்சுக்கிறேன். பிரதீப் ரங்கநாதன் சொன்ன மாதிரி தான் நம்பிக்கை. நம்புங்க. நம்பிக்கை அதுதானே வாழ்க்கை. ஏன்னா இப்போ நீங்கள் எப்படியுமே லைஃப்பில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனுக்கு போனாலுமே ஒரு இடத்துல ஒரு காட்டில் போயிட்டு ஒரு கடைக்கிட்ட போயிட்டு உங்களோட கையில் ஒரு ரூபா சல்லியும் இல்லாமல் இருந்தாலுமே அங்கே இருக்கிற ஒரு நல்ல உள்ளம் அவங்களுக்கு உதவி செய்யும். அந்த நம்பிக்கை. ஆனால் இப்போ நான் சொன்னேன் வந்து ஒரு சின்ன இப்படி ஒன் செகண்ட் சொன்னவங்க இது வந்து எனக்கு நடந்த ஒரு விஷயம். எனக்கு ஒரு பழக்கம் வீக்கு எதாக இருந்தாலும் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவோ லாங் அண்ட் அல்ட்டியாவோ. Long and alti only bro, short and sweet no bro. There's only long and alti. அப்படி சொல்லிட்டு ஒரு பழக்கம் பண்ணி. பிகாஸ் என் வாய் வச்ச வாய். ஒரு யூடியூபருக்கு தேவையான வாய் தான் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆயிட்டான் ஒரு இடத்துல நாங்கள் ஒரு என்னோட வெஹிக்கல் உண்டு ஒரு இடத்துலேருந்து என்னோட இடத்துக்கு எடுத்து வர பயணத்தில் ஒரு மவுண்டன் ஒன்றில் போயிட்டு மவுண்டன் ஒன்றில் ஏறி இறங்குற மாதிரி ஒரு ரூட். அதில் நாங்கள் போகிற பயணம் அந்த வெஹிக்கல் பிரேக் டவுன் ஆகிட்டு அந்த மவுண்டெயின் எலிஃபென்ட் சீக்கிர மவுண்டெயின் கொஞ்சம் டேஞ்சர் தான். அந்த நேரத்தில் என்கிட்ட அபரணன் சொல்லுவாங்க மவுண்டன் சுற்றிங்க. இல்லை நான் இந்த ஸ்டோரி தான் சொல்கிறேன். நான் அந்த விஷுவலுக்கு வைக்கிறேன். சரி, அபரண காடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இந்த பர்சனலாக நடந்த ஒரு விஷயம். அங்கே போயிட்டு நான் ஸ்ட்ரக்கான நேரத்தில் என்னோட நல்ல நேரத்துக்கு என்னோட கண்ணில் பட்ட ஒரு இடம் தான் ஒரு கடை. சின்ன ஒரு கடை ஒன்று. அங்கே இன்னும் ஜஸ்ட் ஒரு தேங்காய் ரொட்டி பிளெயின் டீ வடை அந்த மாதிரி ஐட்டம் தான். ஒரே ஒரு என்டி
அப்படின்னு ஓனர் இங்கே இருக்கிறாங்க, அவனோட கடை இங்கே இருக்குது. ஏன் கடைக்குள்ள அவங்க நிக்க மாட்டாங்களா? கடவுள் வந்து அவங்க இருந்தாங்க. ஓனர் இங்கே கடை இங்கே ஓனரோட ஊட மென்ஷன் பண்ண மாதிரி ஓனரோட இங்க ஊடிக்கிட்டு கடையை போட்டிருந்தாங்க. ஒரு கார்ட்டூன்ல நைட் டைம் மிட் நைட்ல வந்தோடனே அவங்க சொன்னோன்னா அது விஷயம் உள்ளுக வாங்கன்னு சொன்னாங்க. கூப்பிட்டு வச்சு கேட்டான், திந்திங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைண்டு, தின்னுங்கன்னு சொன்னாங்க. கையில் சளி இல்லைன்னு சொன்னாங்க. சளி என்னமா சளி தின்னுங்க அப்படின்றாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு ஆசை திருப்பி போயிட்டு அவங்கள பார்க்கணும், ஒருக்கு அவங்களை சந்திக்கணும். ஆனால் திருப்பி எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியும். அவங்களும் இப்போ எங்கிக்கிறான்னு எனக்கு சரியா தெரியும். தின்னது கூட அவன் சொன்ன ஒரு வார்த்தை, எவ்வளோ வேணாலும் தின்னுங்க பசி தானே அப்படின்னு. ஆக்சுவலி அந்த நம்பிக்கை நான் வச்சேன், இப்படி ஏதாவது ஒன்று கிடைக்கும் நடக்கும் என்று. அவங்களோட ஸ்டைல சொல்லணும் வேண்டாம், நல்ல உள்ளங்களை நம்புவதில் தவறில்லை. நான் நம்பவே வேணாம் இப்பதான் சொன்னேன். இல்ல தமிழ்ல தமிழ் ஸ்டைல் அந்த I am coming to that Tamil style bro. Okay. Yeah. Then right now I am right. 1 2 3 4 முடிஞ்சிக்கு இப்ப நாம போக போறோம் round number 5. ஃப்ரெண்ட்ஸ் பாசிட்டிவ் வந்து இருக்குது. என்ன சாங் வர போகுதுன்னு தெரியல. ஓகே பாப்பா. நான் என்ன சொல்வதம்னா என்ன செய்றீங்க? தூசியா சரிக்குதா? இல்ல bro. லைஃப் என்னது வந்து இது? லைஃப் நீங்க தலைகீழ காட்சி. நண்பர்களே லைஃப் வந்து நண்பர்களே லைஃபை பத்தி பாசிட்டிவ் நான் ஒன் லைன்ல சொல்லி முடிக்கிறேன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எங்களை முடிச்சு வச்சே ஸ்ப்ரெட் பாசிட்டிவ்னு ஒரு வீடியோ நிற்கிது, அதை கேட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் இருமல் தும்மல் எல்லாம் செய்யும். ரஜினிகாந்த் முத்துப்படத்துல ஒரு மனுஷனுக்கு இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் இருமல் தும்மல் முத்துப்பட பேண்டோட போட்டிருக்கீங்க ஒரு நேரத்தில் இப்பதான் பார்த்தேன். அழகிய ஒரு முகின் ராவின் வசனங்களில் நான் ஆரம்பிக்கின்றேன். வாழ்க்கை ஒரு நாடக மேடை, அதில் நடித்திடும் நடிகர்கள் நாம். அது மட்டுமே போதும். சும்மா ஒரு பொய்யான வாழ்க்கை ஒன்று தான், பொய்யா வாழ்ற வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ற வாழ்க்கை. அதில் வாழவும் வேணும் சாவும் வேணும். செத்த பிறகு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்ப என்னத்துக்கு வாழ்ந்து அவ்வளவுதான். செத்துடுங்க, வாழாதீங்க, செத்துடுங்க. காரணம் இல்லை, பிரம்மையான உலகம் ஒன்றுல தான் நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு பிறகு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நடந்ததை திருப்பி எடுக்கவும் இயலாது. அப்படிங்க போக்கல வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம வாழ்ற வாழ்க்கை என்னத்துக்கு வாழ்ந்து. நீ அவங்களோட வாக்குல போறீங்க, போறோம். இது நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா ஒன்றும் தெரியாம வாழ்றோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இப்ப எங்களுக்கு தெரியுமா? இப்ப கரண்ட் போனண்டாக்கா வீடியோ கட், அடுத்த செகண்ட்ல இந்த வீடியோ இந்த தூண்ல இடிச்சு விழுந்தா வாழ்க்கை அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் வாழ்றதுக்கு வாழ்க்கையே இல்லை. சரி, வாழ்க்கை எந்த டைம்ல முற்றுப்புள்ளி அடையும் என்று யாராலையும் கணிக்க முடியாது. சொல்றதுக்கு முதல் கொஞ்சம் இல்லைங்க. ரவுண்ட் நம்பர் 6 ஃப்ரெண்ட்ஸ் பாசிட்டிவ் வந்திருக்குது நண்பர்களே. பாசிட்டிவ் வந்திருக்கு. சீட்டை எடுக்கும் நேரமாக காணப்படுகின்றது. ஆனா ஒன்றா இருந்தாலும் தேடி கொண்டுதான் இருக்கும். அது எனக்கு ஸ்டைல். நண்பர்களே நீங்களே முதல்ல பார்த்துக்கோ. தலைக்கில காதல். நீங்க பாசிட்டிவா பேசணும், நான் சரியான வழியில் பேசுறேன். காதல் சொல்லிட்டு ஒரு அழகான அற்புதமான ஒரு அருமையான ஒரு வார்த்தைகளால் அளக்க முடியாத அளவிட முடியாத ஒரு ஃபீலிங்ஸ் உணர்வு. அந்த காதல் யாருக்கு எந்த டைம்ல வரும்னு சொல்லிடலாம். ஆனால் வார காதல் ஒழுங்கா அதை மெயின்டைன் பண்ணி போனேன்டாக்கா, காதல் சொன்னாக்கா ஆண் பெண் மட்டும் இல்லை, ஒரு மிருகத்து மேலேயும் காதல் வரலாம், ஒரு வாகனத்து மேலேயும் காதல் வரலாம், எது மேலும் வரலாம். அது அவங்க தனிப்பட்ட. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோடு நல்ல காதல்னா நிறைய பேர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு மட்டும் நினைக்கிறீங்க. அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் கொண்டு வகைப்படும். ஸோ காதல்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங், அதை என்ஜாய் பண்ணுறவங்க அவ்வளோதான். என்ஜாய் பண்ணுறவங்க நல்ல ஒரு
மைண்ட் செட்டில் நல்ல ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க. அது ஒரு சிறப்பான பதிவாக நான் கருதிட்டேன். அதோட முச்சிட காதலுக்கான பாசிட்டிவ் சைட். தற்பொழுது அப்துல்லா நசீர் நெகட்டிவ் சொல்ல போறாரு. லவ் பத்தி என்ன தெரிஞ்சு நெகட்டிவ் நினைக்க சொல்றீங்க? லவ்வே நெகட்டிவ் தானே. அப்படி வாரீங்க நீங்க சொல்லுங்க. இப்போ லவர்ஸ் நீங்க எடுத்தாலுமே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபைனலா என்ன நடக்குது? மெஜாரிட்டியா லவ்ல 50-50 ப்ரோ. who said 50-50 ப்ரோ? இப்போ எதுக்கு மேலே நான் லவ் வச்சு வேலை இல்லை ப்ரோ. ஒரு விஷயம் வேலையை விட்டு போகுதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலே போதும். நான் சும்மா சரியா இது எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு எவ்வளோ இல்லாட்டி நாங்கள் நாளைக்கிறோமா? இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பைக்கு மேலே நிறைய லவ் வச்சாலும் பாருங்க, இதே நீங்கள் அவ்வளோ லவ் வச்ச பைக் கூட அடுத்த நாள் இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிட்டானுண்டா நீங்களாவே வைக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த பைக்கை பார்த்து யோசிச்சு நீங்களோட கேரக்டரே அப்படியே மாறி எதுலேயுமே மிச்சம் லவ் வச்சு வேலை இல்லை ப்ரோ. எப்பயுமே எல்லாமே இப்போ இந்த உலகத்துல எல்லாமே ஒரு நாள் எங்களை விட்டு போக போறோம். நாங்களே இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போக போறோம் தானே. அப்ப என்னத்துக்கு சும்மா லவ் பண்ணிக்கொண்டு ஒரு பொருள் மேல லவ் வச்சுக்கொண்டு ஒத்தட்டை மேல லவ் வச்சுக்கொண்டு கடைசியில உலகத்தை விட்டு போக நாங்க அப்படி போனா அது வேற கதை. நான் உலகத்துல ஈக்க போக்கலே நான் லவ் பண்ண விஷயங்களை விட்டுட்டு போயிட்டு இருந்தா அது அதுக்கு விட வேற கதை. அதனால சிறப்பான சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. லவ் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க. நோ கமெண்ட். லவ் பண்ணாதீங்க நான் சொல்லல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். அதுதான் எனக்கு கருத்து. இன்னொன்று நான் சொல்லிக்கொள்ளணும், இது வந்து ஜஸ்ட் கேம். லவ்வுக்கு நான் மிச்சம் மதிப்பு கொடுக்குறேன். மென்ஷன் பண்ணி கொண்டு இது ஜாய்க்காது இல்ல ஜி, சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில இது வந்து வெள்ள கொடிய காட்டுறது ஜஸ்ட் கேம். ஏன்னா நானும் ஒரு யங்ஸ்டர். லவ் அப்படி ஏதாவது செட் ஆகாது அப்படின்னு நினைச்சு கொள்வாங்க. சொல்லிக்கோங்க, இது ஜஸ்ட் ஒரு கேம். கேமுக்கு ஆயிட்டு நாங்க இவ்வளவு அந்த எனக்கு தார் டாபிக்கு நான் சீரியஸா பேசுறதே தவிர்த்து இப்ப முச்சிக்காயிட்டால் ஒரு நெகட்டிவ் வந்து அதை பத்தி பேசுறேன். சீரியஸா தான் பேசுறாரு. ஆனா கண்டென்ட் ஆயிடு மட்டும் தான். சரியா? மத்தபடிக்கு நான் எதுக்குமே நான் அகேன்ஸ்ட் இல்ல. பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் சொல்றேன். இப்ப கடைசியா நான் தான் முச்சி ஸ்கேம் பண்றாரு. கடைசி என்ன தெரியுது? எனக்கு என்ன இல்லை, நான் எழுதி வச்சேன். அதை மறந்து எப்பயுமே நான் சரியா காட்ட மாட்டேன் தான். கேம் கேம் கேம். வாவ், நல்ல ஒரு டாபிக்கோட முடியும். நெகட்டிவ் வந்து ஓகே. யாருக்கு சொன்னாங்க கேம் ஒரு நல்ல ஒரு விஷயம்? கேம் வந்து எவ்வளவு பேர் லைஃப்ல தூக்கத்துல கூட கேம் டைப் விளையாடுறாங்க. இந்தியாவில நீங்க போயிட்டு பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல உமாக்காலாம் அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க? நீங்க இந்த இடத்துல கேட்கணும் ஏன் அழுகுறாங்க. நீங்களே கேட்ட போற நான் கேட்க நீங்களே பதில் சொல்லிடுங்க. இந்த கேமாலதான் இப்ப பாருங்க, ஒரு கேமால மிச்சம் பாப்புலரான கேமால இந்த பெய்கஜ கொஞ்சம் பயமாயிக்கு அடிக்கடி. கேமால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன புயல்கள் ஸ்டடிஸ் நாசம் ஆகுது. அவங்க ஸ்டடிஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணிடலாம் போகுது. கேம் எனர்ஜி கிடைக்க போகுது. அதுல ஜஸ்ட் டைம் பாஸுக்கு லாட்ரின்னு சொல்றாங்க. டைம் பாஸுக்கு அவங்க வேற ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் விஷயம் செய்ய எதுவுமே. நீங்க இப்ப எங்கிட்ட கேட்கற நீ அந்த டைம் பாஸ் யூஸ்ஃபுல் கேம் செய்யறேன் இல்லதான். என்னையும் சேர்த்தா நான் சொல்றேன். கேட்கவே இல்லை. நீ கேட்கல என்ன நான் சொல்லணுமே. உன்னோட மனசுல அப்படி ஒரு விஷயம் தோணுமே. நீ அப்படி வாரியா இப்படியா? அப்ப ஆயிட்டா இப்ப என்னையே நீங்க எடுத்துக்கொண்டாலுமே நானும் ஒரு ஃப்ரீ டைம் என்ன செய்யறேன், டைமை தான் வேஸ்ட் பண்ணுவேன். ஏன் அந்த அளவு நான் இந்த அடிக்ஷன்ல புரிஞ்சுக்கிறேன். கேம் என்ற ஒரு அடிக்ஷன். அது ஒரு கேமை பத்தி ஒரு டிஸ்அட்வான்டேஜா ஒரு பாயிண்டா நான் சொல்லுவேன். நீங்க சொன்ன வாக்குல பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், சப்வே சர்ஃபர்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. நீ பிளே ஸ்டோரே சொல்லுவீங்க. சரி, அந்த மாதிரி கேம்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதர்வைஸ் கிரிக்கெட், ஃபுட்பால், நெட்பால் அந்த மாதிரி கேம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு கிரிக்கெட், ஃபுட்பால்னா நல்ல ஒரு பேஸான ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்துட்டு போகிற அளவுக்கு கீக்கிற சுற்றி நான் அதை அப்படியே வேற வச்சுட்டு இங்கே பக்கம் வரேன். இந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடுறவங்களால நிறைய பேர் நிறைய விதமான பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஆனந்தாக்கா
ஒரு சிலர் ஒரு கூட்டம் அது சரியான முறையில பாவிக்கிற சுட்டி அவங்களுக்கு அதுல ஒரு கேம்னு சொல்ல போகல ஒரு அதுல ஈர்க்கொண்டு வந்து அதால ஒரு கிராஃபிக் டிசைனிங்கோ இல்லாட்டி கேமிங் ஆர்ட்ஸோ அதுவரை பிடிச்சி அதால முன்னேறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கேம் டெவலப்பர் ஒரு ஒரு பொசிஷனுக்கு ஒருத்தர் வாராருண்டாக்கா அவர் கேம் விளையாடி அந்த விளையாடுறதால அது சந்தோஷமா அவர் சின்ன வயசுலேருந்து கேம் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஒரு ஹாபியாவோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிற சொல்லித்தான் அவர் இப்போதைக்கு ஒரு கேம் டெவலப்பராக வந்திருக்கிறார். கேம் விளையாட தெரியாத ஒருத்தர் ஒரு கேம் டெவலப்பராக வர இயலாது. ஒரு கேம்ல எடிக்ஷனா அதுலயே மூழ்கி இருக்கிற ஒரு நபரால் மட்டும்தான் கேம் டெவலப்பராக ஒரு ஒழுங்கான கேம் டெவலப்பராக உருவாக முடியும். அதுதான் நான் இந்த மைய கருத்தாக இங்க பதிவு செய்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கேமை செஞ்சு முடிச்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். வீடியோ முடிக்கும் போது ஒரு 2 விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். என்னது ஒன்றாவது இந்த வீடியோ நீங்கள் நினைக்கிறது என்னடா இப்போ ஒரு டாப்பிக்கை எக்ஸாம்பிள் லவ் எடுத்தாலுமே இந்த பொடி இப்படி பேசுகிறாரு, இவர் இப்படி பேசுகிறாரு, இவர் பேசுறதுதான் சரி, இந்த பொடியும் இப்படி பேசக்கூடாது தானே, லைஃப்பை பற்றி எடுத்த இந்த பொடியும் இப்படி இவன் சொல்றது சரி, சாவுன்னு எங்களைய பார்த்து சாவுன்னு சொல்றானே, அந்த மாதிரியெல்லாம் சம்டைம்ஸ் எங்களுக்கு நாங்கள் வியூஸ் ஆகினாலும் எங்களுக்கும் தோணும். அப்போ அதுக்காண்டி தான் சொல்லி கொள்கிறேன். இது என்னோட ஒரு கண்டென்ட்டுக்கான ஒரு மைண்ட் செட்டில் நான் பேசின என்னோட ஒப்பீனியன் தான் தவிர இதுதான் ரியாலிட்டி என்றும் எங்களுக்கு சொல்ல 100 to 100% நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு கேம் ஒன்று ஐடியா பண்ணேன். அந்த ஐடியாவில் எங்களுக்கு வாரத்தில் நெகட்டிவ் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மைண்ட் செட்டில் பேசுறது, பாசிட்டிவ் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மைண்ட் செட்டில் பேசுறது. அந்த நல்ல எண்ணமும் உள்ள கெட்ட எண்ணமும் உள்ள மனிதர்கள் மானிட பிறவிகள் சொல்லுவாங்க. மானிடர்கள் நல்ல. ஓகே ஐத்தான் இது ஜஸ்ட் ஒரு கேமா பாருங்க. நாங்களும் ஒரு கேமா நினைச்சு எங்களுக்கு வாரத பாசிட்டிவோ நெகட்டிவோ அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மைண்ட் செட்ல பேசினேன். அதே நேரம் இது ஒரு சென்சிட்டிவ் கண்டென்ட் சுட்டி ஏதாவது முன்ன பின்ன சென்றா இதை இருந்தால் பார்த்து செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். லைஃப் எப்பயுமே பாசிட்டிவா எடுங்க, நெகட்டிவா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏதாவது பேச வந்தா நடுவுல போட்டு குழி தோண்டி புதைச்சிடுறாரு. லைஃப்பை மிச்சம் சீரியஸ் எடுக்காதீங்க, அதே நேரம் சீரியஸ் எடுக்காதுன்னு விட்டுறாதீங்க. லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுங்க. லைஃப் என்ற அதுகளுக்கும் உங்களோட பர்சனல் செல்ஃப், உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், மணி, ரிலேஷன்ஷிப் எல்லாம் வரும். எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி டெலி பண்ணி எப்படி நீங்கள் கொண்டு போறீங்களோ அப்போட லைஃப் நாசமா போகும்.